ஆமென் ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய ஓய்வு நாளன்று தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இயேசுவுடைய வருகை அதி சீக்கிரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் போன தடவை பார்த்தோம், ஆயத்தம் உள்ளவர்களாக நாம இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவுடைய வருகை அதி சீக்கிரம் என்று நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு இயேசப்பா சொன்னாரா, அவர் சொல்லி இருக்கிறாரா, வருவேன் என்று சொல்லி இருக்கிறாரா என்ற வேதத்தின் ஆதாரத்தோடு நாங்கள் பார்த்தோம். அதாவது அடுத்ததாக வருகையின் காலம் அறியோம் என்பதை குறித்து பார்த்தோம். அதனால நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் சொல்லி நாங்கள் பார்த்தோம். அடுத்தாக வருகை வருகையுடைய சீக்கிர தன்மைகள் என்னவென்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் அது சிறிய ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இயேசு வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, இயேசப்பா வரப்போகிறது சீக்கிரம் என்பதை சாத்தான் அறிஞ்சு வச்சிருக்கிறான். யார் அறிஞ்சு வச்சிருக்கான்? சாத்தான் அறிஞ்சு வச்சிருக்கான். இயேசப்பா வரப்போகிறதை சாத்தான் அறிஞ்சு வச்சிருக்கான். அவனுக்கு தெரியாது இயேசப்பா வருவார் என்பது அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இயேசப்பா வரப்போவதை குறித்து பிசாசுக்கு எப்ப வருவார்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் வருவார்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகையினால் அவன் என்ன செய்கிறான்? இயேசப்பா எப்ப வருவார் என்பது தெரியும், ஆனால் எப்போது வருவார் என்பது தெரியாத நிமித்தம் அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்றால், எந்த அளவுக்கு தன் இயேசப்பாவிடத்துல சேர்ந்த பிள்ளைகள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களை எந்த அளவுக்கு தன்னுடைய வழிகளிலே கொண்டு போகலாம் சொல்லி வேகமாக இன்றைக்கு வேலை செய்கிறான். வலுவேகமாக சாத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து, அவர்களை விழுத்தி, அவர்களை தள்ளி. உதாரணத்துக்கு நாம ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு பிளானிங் போடலாம். உண்மையா இல்லையா? ஒரு குடும்பத்தை நம்ம ஒரு கணவன் மனைவி தங்களோட பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து குடும்பத்தை கட்டுறதுக்கு ஒரு பிளானிங் வந்து போடலாம். அது குடும்பத்தை நாங்கள் எப்படி கட்ட வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி நாங்கள் அதை உருவாக்கி கொண்டு போக வேண்டும், கணவன் மனைவி போடுகிற பிளான் கரெக்டான அது பிளானிங். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா சாத்தானுடைய பிளானிங் என்னன்னு பார்க்கும் பொழுது, இயேசப்பாவுக்குள்ள கட்டப்படுகிற அந்த உண்மையான ஒரு கட்டை அவன் என்ன செய்கிறான்? அதை உடைத்து, அதை தாறுமாறாக்கி, அதை அலங்கோலப்படுத்தி தன் பக்கமாக கொண்டு போவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்ப நானும் நீங்களும் இயேசப்பாவுடைய வழிகளிலே கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆமென். எதனால கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொன்னால், அவருக்குள் இருப்பதனால், இயேசுவுக்குள் நீங்களும் நானும் இருப்பதனால் நம்ம கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆனா எத்தனை தடவைகள் பிசாசு நம்மை தன் வழியில இழுப்பதற்கு அவன் வகை போட்டாலும் அதிலே தப்பி பிழைக்கத்தக்க விதமாக கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் பார்த்தால் உலக வழிகளிலே போறது போல அப்படி போற மாதிரி இருக்கும். திடீரென்று நமக்குள்ள உணர்வு உண்டு. ஆண்டவர் என்ன சொல்றார்? தட்டி விட்டு அங்க போகாதேன்னு சொல்லி மறுபடியும் உள்ள கொண்டு நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் தனக்குள்ளே கட்டி கொண்டு போகிறார். சாத்தான் அதை உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இயேசுவுடைய சபைகள் கட்டப்படுகிறதை சாத்தான் யாரை வைத்து சபைகளை உடைக்கிறான் என்று பார்க்கும் பொழுது இயேசுவின் பிள்ளைகளை தான் உடைக்கிறார். தெரியாது உங்களுக்கு? அல்லேலூயா. உலகத்து மக்கள் சபையை உடைப்பது அல்ல, உலகத்து மக்கள் சபையை வந்து குழப்புவது அல்ல. சாத்தான் இயேசுவை அறிந்த பிள்ளைகளை வைத்து இயேசு கட்டிக்கொண்டு போற சபைகளை இன்றைக்கு வரைக்கும் உடைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன? இவர்கள் மூலமாய் போனால்தான் இவர்களை உடைக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. சாத்தான் உலக ஞானி. அவனாவது உலக ஞானி என்றால் அவன் ஞானத்துல கொஞ்சம் ஒரு 90% அதிகமாக இருக்கிறான். அது உலக ஞானத்துல. உலக ஞானம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஞானத்துல அதிகமாய் செல்வார். கர்த்தருக்கு பிரியமில்லாத அத்தனை ஞானத்தில் அவன் நடந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு பாருங்க, அவனுக்கு தெரிகிறது யாரை வைத்து இதை செய்தால் தேவனுடைய சபை மக்களை உடைத்து உலகத்துக்கு கொண்டு போகலாம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதை விட மேலான ஒரு ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஞானத்தின் நிமித்தம் தான் நாம பிசாசுடைய வலைக்கு அகப்படாதபடி ஒரு சிலராய் நாங்கள் இன்றைக்கு மீட்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆகினால்தான் இன்னும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிலே ஆண்டவருடைய வருகைக்கான அறிகுறிகளை பார்த்தோம். அதில் கொஞ்ச காரியத்தை, சிறிதான காரியத்தை பார்த்துவிட்டு இன்றைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது பார்க்க போறோம் என்னவென்றால், இயேசுவுடைய வருகையோடு
நம்முடைய மனநிலை ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இயேசு வருகை வரும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டுமா? ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய உள்ளிந்திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறவர். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய உள்ளத்துல என்ன இருக்கு என்பதை அறிந்து அந்த மனநிலையை வைத்து தான் தேவன் என்ன செய்கிறாரா? தனக்கேற்ற போல இருக்கும்போது அவர்களை அழைத்து செல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 24:14. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. சகல ராஜ்யங்களுக்கும், பூலோகம் உள்ள சகல ராஜ்யங்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது என்ன வரும்? முடிவு வரும். இயேசுவுடைய வருகை. ஆமென் சொல்லுங்க. அந்த சுவிசேஷம் உலகத்தில் இருக்கிற சகல மக்களுக்கும் அது அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் அவருடைய வருகை என்று சொல்லிட்டாரு. முடிவு வரும் சொல்லிட்டாரு. அப்படியானால் ஒவ்வொருவருடைய மனநிலைமையும் தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டு தான் வரப்போகுது. எவனுக்கு சுவிசேஷம் சொல்லவில்லையோ அத்தனை பேருக்கும் சொல்லிடுவார். அது எந்த மூலையில ஒரு கடைசி நபருக்கு சொல்லி முடியுதோ உலகத்துல கடைசி நபரா ஒருவன் இருப்பான். ஆமென். இப்ப எல்லாருக்கும் சொல்லப்பட்டு முடியவில்லை. யாராவது ஒருத்தர் கடைசியில சொல்ல கடைசி சுவிசேஷத்தை கேட்கிற ஒருத்தர் எங்கேயாவது ஒரு நாட்டில் ஒரு மூலையில இருப்பான். ஒருவேளை காட்டுவாசிகளா இருக்கலாம். காட்டுவாசிகள் மத்தியில நம்மளோட மக்கள் போய் ஊழியம் செய்யறாங்க. காட்டுவாசிகள் மத்தியில போனாலும் அங்க எத்தனை பேரை அவர்கள் கண்டுபிடிப்பது? ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்படி காட்டுவாசியா கூட இருக்கலாம், இல்ல நாட்டுல எந்த ஒரு மூலையில கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு கடைசி நபருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்போது அவருடைய கடைசி நபருடைய மனநிலைக்குள்ளும் மனதுக்குள்ளும் அந்த சுவிசேஷத்தை போட்டதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். அப்படியான அர்த்தம் என்னன்னா நம்முடைய மனநிலை கர்த்தருக்கு ஏற்றதா போல இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் அதை கொடுத்து விட்டு தான் வர. வார்த்தை தான், தேவனுடைய வசனம் தான், வார்த்தை தான் அவர்களை சரிப்படுத்துவது. அல்லேலூயா. அப்ப அவர்கள் அதை கேட்டு அதுக்கப்புறம் சரிப்படுத்து. இப்ப நமக்கு தெரியும் எது பாவம் எது பாவம் இல்லை என்று எனக்கும் உங்களுக்கு இப்போ தெரியும். எதனால தெரியும் சொல்லுங்க? வார்த்தை. உலகத்துல இருக்கும்போது நமக்கு தெரியுமா இது சரி இல்ல இது தவறு என்று நமக்கு தெரியாது. ஒரு சிலர் தான் தெரியும். இப்ப நடந்து போனா வண்டிக்கு முன்னாடி அடிக்கணும்ன்றது தெரியும். அல்லேலூயா. களவெடுத்தால் நமக்கு களவு பண்ணும்போது களவெடுத்தெல்லாம் சாப்பிடும்போது அது நமக்கு பாவமா தெரியாது. உலகத்துல தெரிஞ்சிருக்காங்க சொல்லுங்க. நம்ம உலகத்துல வாழும் பொழுது ஏதாவது களவெடுத்து சாப்பிடும்போது நமக்கு அது பாவமா தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சதே கிடையாது. அல்லேலூயா. அப்போ நமக்கு அது பாவமா தெரிஞ்சிருந்தால் அன்றைக்கு நாங்க செய்ய மாட்டோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது பாவம் என்று நமக்கு தெரிகிறது. வார்த்தை, சுவிசேஷ வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? மனநிலையை சரிப்படுத்துகிறது. அப்ப அந்த மனநிலை சரியா இருக்கும் தன்மையிலே இயேசு வருவார். முடிவு நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே ஆண்டவருடைய வருகை மனநிலை நமக்கு நம்முடைய மனநிலை அப்படியே ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 1:7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:7. 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் வாசன வசனத்தை. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும், பாத்தீங்களா என்னவா? வரத்திலும், எந்த ஒரு வரத்திலும் கூட அல்லேலூயா சொல்லுங்க. வரம் என்றால் என்ன சொல்லுங்க? எந்த ஒரு வரத்திலும் குறை இருக்க கூடாது. வரம் என்றால் என்ன? வரம் என்று சொன்னால் வேதத்தை தியானிப்பது ஒரு வரம். அதுக்கு ஒரு வரம் கிடைக்க வேண்டும். நாங்கள் அதை படித்து தியானம் நேசிப்பதற்கு ஒரு வரம் கிடைக்க வேண்டும். ஜெபிக்கிறது, ஜெபம் என்பது ஒரு வரம். அந்த ஜெபம் என்கிற வரம் நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பாருங்க, எத்தனையோ மக்கள் இன்றைக்கு தொடர்ந்து அதிகாலையில் 2 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. அது வரம் தானே? இதுல இருக்கிற நீங்க ஒருவராவது அப்படி ஜெபிக்கிறீங்களா? 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்கிறீங்களா காலையில அதிகாலையில? அல்லேலூயா. என்ன? அதெல்லாம் ஒரு வரம். தேவனோடு பேசுவதற்கு ஒரு வரம். ஆனா ஆண்டவர் அதை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஒருவரும் கொடுக்காம விடவில்லை. அதை பயன்படுத்துற விதம் நம்மிடத்தில் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் கொடுத்திருக்கிறார். அதை என்ன செய்யற? ஆண்டு பாத்தீங்க, தாளந்து பார்த்திருக்கிறோம். ஆண்டு தாளந்து, ஒரு தாளந்து கொடுத்து என்ன பண்ண?
சொல்லுங்க, என்ன பண்ண? ஒரு தாளந்து கொடுத்து என்ன பண்ண? அதை கொண்டு போய் பெருக பண்ணா. 2 தாளந்து கொடுத்தவன் என்ன பண்ணா? கொஞ்சம். ஆனா அதை விட கொடுத்தது அவன் என்ன பண்ணிட்டான்? கொண்டு போய் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டான். ஒரு தாளத்தை கொண்டு என்ன பண்ணிட்டான்? மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டான். அதனால அவனுக்கு என்ன காணப்படவில்லை? முன்னேற்றம் காணப்படவில்லை. அவன் எடுத்து அதை பயன்படுத்தவில்லை. என்ன பண்ணவில்லை? அவன் அதை பயன்படுத்தவில்லை. அப்ப அவனுக்கு அது வரம் கொடுக்கப்பட்டது, பயன்படுத்தவில்லை. ஆனால் எல்லோருக்கும் ஆர்டர் கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் எப்படி கொடுத்திருக்கிறார்? நீ 1 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் ஜெபிச்சாலும் சரி, நீ 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஜெபிச்சாலும் சரி, 1 மணில இருந்து 4 மணிக்கு ஜெபிச்சாலும் சரி, எல்லா வரத்தையும் கொடுத்திருக்க. நீ அதை எடுத்து பயன்படுத்துறது உன்னுடைய விருப்பம். அல்லேலூயா. நம்ம எப்படி ஒரு துணியை நாம ஒரு ஆலயத்துக்கு கிளம்பும் பொழுதோ, கடைக்கு போகும் பொழுதோ, ஒரு வேலைக்கு போகும் பொழுது எப்படி நம்முடைய துணியை எடுத்து மாட்டுகிறோமோ, எந்த துணியை போட்டா நல்லா இருக்கும்னு மாட்டுகிறோமோ அதை எடுத்து போடுவோம். ஆமென். மாட்டுகிறோம், நம்ம உடல்ல மாட்டுகிறோம். அதே போல ஆண்டவர் ஜெபம், அந்த வரங்கள், எல்லா வரங்களையும், சகல வரங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் எடுத்து என்ன செய்யணும்? நாமளே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க என்ன சொல்லுது? ஒரு வரத்திற்கு குறைவில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் தான் ஒரு அலங்கரிக்கப்பட்டது. இதெல்லாம் தான் அலங்கரிக்கப்பட்டவர்கள். இந்த அலங்கரிப்பு ஆவிக்குரிய அலங்கரிப்பு. இந்த ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய அலங்கரிப்பு. இப்படி ஆவிக்குரிய கர்த்தருடைய அலங்கரிப்புல இருக்கிறவர்கள் தான், மனநிலை சரியாக இருக்கிறவர்கள் தான் பரலோகத்துக்குள் போவார்கள். ஆமென் சொல்லுங்க. இப்படியான தன்மை இருக்கிறவர்கள் தான் தேவன் அழைத்து செல்வார். அப்படியான மனநிலைமை இருக்கிறவர்கள் தான் தேவன் அழைத்து செல்வார். அப்படியா சொல்லுங்க. அப்படியான என்ன செய்யணும்? நாம் எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எதை வெறுக்க வேண்டும்? உலக ஆசைகளை வெறுக்க வேண்டும், உலக சிற்றின்பங்களை வெறுக்க வேண்டும், உலக மயக்கங்களுக்கு விழுந்து விடக்கூடாத எல்லாத்தையும் மறந்து அதை வெறுத்து இப்படியான தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் சொல்லுங்க? நம்முடைய மனம். ஆமென் சொல்லுங்க. இதைத்தான் உலகத்தார் சொல்லுவாங்க, மனம் தாங்க முக்கியம். அதுதான் ஆண்டு சொல்றாரு, மனம் மாறு. அல்லேலூயா. எதை செய்ய அளவு உலகத்தார் பேசுவாங்க, அதுக்கு மனம் தானுங்க காரணம். மனம் என்றதான் இடம் உண்டு அப்படின்னு உண்மைதான். ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ மனம் மாறு. அல்லேலூயா. மனதை சரிப்படுத்து, எல்லாம் சரியாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய மனநிலை அப்படிப்பட்ட மனநிலையாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனநிலையோடு, ஆவிக்குரிய மனநிலையோடு இருந்தால் தான் ஏசப்பா என்னையும் உங்களையும் பரலோகத்திலே கூட்டிக் கொண்டு போய் வைத்து வாழ்வார். ஆமென் சொல்லுங்க. இப்ப எல்லாம் ஆண்டவர். அப்ப அப்படின்னா உலகத்தை நம்ம மறக்க வேண்டும். பாருங்க, உலகத்துல ஆண்டவர் நம்ம படைச்சாரு. நீ உழைத்து சம்பாதிச்சு கை பிரயாசத்தை நீ சாப்பிடுறாரு. உழைக்க வேண்டும், உண்மைதான். உழைக்க வேண்டும், பணம் முக்கியம் வாழுவதற்கு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு அது கை பார்த்து நீ சாப்பிடுவாய். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஓட்டத்தை ஓடுவாய். ஆமென் சொல்லுங்க. அது அர்த்தம் என்னவென்றால், உலகத்தின் மயக்கம், அதிலேயே நீ மயங்கி விடக்கூடாது. எதுல? உலக காரியத்திலே நீ மயங்கி விடக்கூடாது. அது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது வந்தாலும் நீ என்ன பண்ண வேண்டும்? தேவனை நீ மறக்க கூடாது. அல்லேலூயா. அந்த மனநிலை பாருங்க, மனநிலை சரியா இருக்கு. எனக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலும் நான் ஆண்டவருக்கு முதல் உரிமை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவுதான் ஆண்டவர், அந்த டைம் நம்ம ஆண்டவர் கொடுத்துருவோம். வீட்டுல ஜெபிக்கிற ஜெபமா, சபைக்கு வர ஆராதனை காரியமா, வீட்டு கூட்டமா, உபவாச கூட்டமா, எல்லாவற்றுக்கும் அவருக்கு சரியான பங்கை நாம கொடுத்து விட்டால் உலகத்தை நாம மறக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேகர் கேட்கிறாங்க என்னவென்றால், அப்ப உலகத்தை மறந்தால் அப்படி சம்பாதிச்சு சாப்பிடு. ஆண்டவர் சொன்னா சம்பாதிச்சு சாப்பிடு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயெல்லாம் கர்த்தர் சொன்னார், சாப்பிடு. ஆனால் அதையே நீ முழுமையாக நம்பாதபடி கர்த்தரை மாத்திரம் நம்பு ஆண்டவர் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் அந்த மனநிலைமை சரிக்கு, அதாவது சரியா இருக்க வேண்டும். அதுல ஒரு ஆசீர்வாதம் இருந்தா ஆண்டவர் அதை கொடுத்தாங்க, ஆண்டவர் நம்ம மறக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே 100% கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், 50% நம்முடைய சம்பாதியத்துக்கு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எதுல விசுவாசிக்கிறீங்க? இதான் மனநிலைமை. அல்லேலூயா. எவ்வளவுதான் நமக்கு டயர்டா இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு உடல் சோர்வா இருந்தாலும், ஆண்டவருடைய ஒரு ஆராதனை என்னும் பொழுது ஆராதனை நாம இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வீட்டிலேயும் சரி, நாம ஜெபிக்கிற அந்த டைம், எனக்கு சோர்வா இருக்கு, காலையில் ஜெபிக்க கூடாது, அந்த எண்ணம் வரக்கூடாது. எனக்கு சோர்வா இருந்தாலும் காலையில் தினம் ஜெபிக்க. இதுதான் தேவன் பார்க்கிற மனநிலை. அல்லையா சொல்லுங்க. அதை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி இருக்கிற தன்மை உடையவர்களை தான் ஆண்டவர் அந்த வருகையில வந்து அழைத்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே ஆண்டவர் இந்த மனநிலையை சரிப்படுத்திக் கொள்வோம். ஆகையினாலே இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் வேதம். வேதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
பதில் சொல்லுங்க. வேதம் என்றால் என்ன? வேதம் என்றால் என்ன சொல்லுங்க? ஆமென். தேவனுடைய வார்த்தை, நீ கையில வச்சிருக்கிற பைபிள் வார்த்தை வேதம். அல்லையா? சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேதத்தை நீ வாசிக்கும் பொழுது எப்படி இருப்பாய் என்றால் நீ ஞானியாய் மாறுவாய். எப்படி மாறிக்கலாம்? உங்களை பார்த்து எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, ஒரு முட்டாள் போல இருக்கு, ஒரு வகிலித்தனமா இருக்குது, இதெல்லாம் ஒரு மனுஷனா, இதெல்லாம் ஒரு பெண்ணா, இது ஒரு ஆணாண்டு இத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. பார்த்தாலே ஒரு விதமா இருக்குது. அதாவது உங்களை கேலித்தனம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தை வாசித்தால் உன்னை எவன் கேலித்தனம் பண்ணினாலும் அவனுக்கு ஒரு ஞானியாக இருப்பான். அப்படியா? சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, சங்கீதம் 19:7 நாம் வாசிப்போம். சங்கீதம் 19:7 வாசிங்க. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சொல்லுங்க. என்னவாம் கர்த்தருடைய வேதம்? என்னவாம்? வேதத்துக்கு அளவே இல்லை. வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் அளவே இல்லை. அவருடைய வேதம் குறைவற்றது, தாராளமாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. அவருடைய வேதம் குறைவற்றதும் என்னவா? ஆத்துமாவை பாருங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன? ஆத்துமா. அல்ல சொல்லுங்க. உங்க ஆத்துமா வெளியில வந்துட்டா உங்க சரீரம் உட்கார்ந்து இருக்காரு, அப்படி பொறுத்தலுக்குள்ள விழுந்து. ஆமென். பாருங்க, இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களோட ஆத்மா உங்க உள்ள இருந்து கொண்டு அந்த சரீரத்தை உட்கார வச்சிருக்கு. எலும்பையும் சதைகளையும் அப்படி உட்கார பண்ணிருக்கு, பிடிச்சு கொண்டு இருக்குது உங்களோட ஆத்மா. இப்ப உங்களோட ஆத்மா வெளியில வந்துட்டா அப்படியே என்னது? அப்படியே சரீரம் பொத்தல் சரீரம் கீழே விழுந்துடும், இந்த ஆத்மா வெளியே வந்துடும். இந்த ஆத்மா எப்படி இருக்கும் என்றால், உங்களுக்கு இருக்கிற ஆத்மா வேதத்தை படிக்கும்போது எப்படி இருக்குமா? வாசிங்க. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை வேதம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிப்பதற்கு நாங்கள் அடிக்கடி வருகிற சோர்வுகள், பிரச்சனைகள், மன வேதனைகள், தாங்க முடியாத காரியங்களை இந்த ஆத்மா தான் அதை சுமக்கிறது. இந்த ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அதை உயிர்ப்பிக்கிறதுக்காக அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஒரு பக்கத்தான அழுக்குகளை வெட்டி கொண்டு போய் ரெண்டு பக்கமும் ஒரு இருபுறம் அடுத்த பக்கத்தால செய்யும், அதை கிளீன் பண்ணிட்டு வரும். இல்லையா? சொல்லுங்க. அப்படியே கிளீன் பண்ணிட்டு என்ன பண்ணும்னா அந்த வார்த்தை திரும்ப மறுபடியும் ஆண்டவருக்கு தான் போகும். ஆமென். சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணுது? அந்த ஆத்மாவை தேவனுடைய வார்த்தை நீங்க ஒவ்வொரு நாளும் படி வாசிக்க 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 என்ன பண்ணுகிறது? உங்கள் ஆத்மாவை உயிரடைய செய்கிறது. ஆமென். சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, நீ மரித்தாலும் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, உனக்கு மரணம் இல்லை சொல்லிக்கிறாரே. நமக்கு மரணம் இருக்கா? சொல்லுங்க. நமக்கு மரணம் இருக்கா? நீங்க சொல்லுங்க. மனுஷனா பிறந்த உனக்கு மரணம் இருக்கு, ஆனா ஆண்டவருக்குள்ள நமக்கு மரணம் இல்லை. ஆவிக்குரிய ரகசியத்தின்படி நீங்க புரிந்து கொள்ள நமக்கு மரணம் இல்லை. அதை நீங்க நினைப்பீங்க, எப்படி நீங்க மரணம் இல்லை சொல்கிறார்? சாதாரண தான் இயேசுக்குள்ள இருக்கிறவங்க அதைத்தான் சொல்லுகிறார் ஆண்டவர். நீங்கள் மரித்தால் உங்கள் சரீரம் தான் மண்ணோடு மண்ணாய், கிறிஸ்துக்குள்ள என்னுடைய ஆத்மா மாத்திரம் மரணம் இல்லை. ஆனா உலகத்துல இருக்கிறவன் மரித்தா அவனுக்கு மரணம் தான். ஏன்னு சொன்னா அவனுடைய ஆத்மா நரகத்துல இருந்தாலும் அவன் மரண வாழ்க்கையில தான் வாழ்ந்தான். அதான் மரணம், அவனுடைய மரணம். இல்லையா? சொல்லுங்க. எனக்கும் உங்களுக்கும் வந்து ஆண்டவர் என்ன வச்சுக்கிறாரு? நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாரு. ஆமென். சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிறாரு? வச்சுக்கிறாரு நித்திய ஜீவனை. ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக நித்திய ஜீவன் வச்சுக்க. நமக்கு மரணமே இல்லை. அதனால தான் சொல்லுகிறார், வேதத்தை வாசிக்க 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 ஆத்மாவுக்கு சோர்வுகள் எல்லாம் ஆண்டவர் வார்த்தையால உடைச்சறிஞ்சிடும். வார்த்தை உங்களை பலப்படுத்தி கொண்டே போகும். ஆமென். சொல்லுங்க. இதனுடைய ரகசியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாத இருக்கிறார்கள். பாருங்க, நமக்கு ஒரு வியாதி வந்துட்டா எங்க ஓடுறோம்? சொல்லுங்க. எங்க ஓடுறீங்க? டாக்டர்கிட்ட ஓடுறீங்க. சாதாரண ஜுர வியாதி வந்தாலே டாக்டர் தான் ஓடுறீங்க. எதுக்கு? டெவலப்மெண்ட் தான் அதை போட்டா கோயில் வந்து ஓடுறீங்க. சளி வந்தாலும் அங்கதான் ஓடுறீங்க. அது பானி வந்து கொடுப்பாங்க, ஓடுறீங்க. அதை குளிச்சா சளி ஓடுறீங்க. இது அந்த வியாதிகள் எல்லாம் மாறுவதற்கு எங்க ஓடுறோம்? டாக்டர்கிட்ட ஓடுறோம், உலக டாக்டர்கிட்ட ஓடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்கே ஓடுவது போல நீ வீட்டுல உட்கார்ந்து பாதத்துல அந்த வேதத்தை வாசிச்சுப்பாரு. இப்ப வேதனைக்கு மாத்திரை இருக்கா? சொல்லுங்க. கவலைக்கு மருந்து இருக்கா? கவலைக்கு மாத்திரை இருக்கா? இல்ல. கண்ணீருக்கு மாத்திரை இருக்கா? இல்ல. அதுக்கெல்லாம் நீங்க போய் டாக்டர் போய் டெவலப்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு போட்டா ஒண்ணுமே நடக்காது. மனவேதனை இப்போது கவலை போக
ஆண்டோட பாத்திரத்து வேதத்தை வாசிச்சீங்கன்னா இந்த மன வேதனை எல்லாம் ஆண்டோட செய்வார். அவர்தான் பரம டாக்டர். இந்த வியாதிகளுக்கு ஸ்பெஷலிஸ்ட். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலக மனித டாக்டரை படைச்சது ஆண்டவர் தான். ஏன்னா அவருக்கு தெரியும் உலகத்துல இப்படிப்பட்ட காரியம் குழந்தை பருவத்துக்கெல்லாம் ஆண்டவர் வந்து ஆபரேஷன் பண்ணுவாரா இல்ல ஆண்டவர் தான் நேர வந்து உங்களுக்கு பிரசவத்தை பண்ணுவாரு. ஆனா ஆண்டவர் இருப்பார் பக்கத்துல. ஆனா அவர் நியமிச்ச மனுஷனை வச்சு செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால்தான் நாங்க போறதடை பார்த்தோம் வீட்டு கூட்டத்துல உலக மனிதர்களை கூட ஆண்டவர் நேசிக்கிறாரு. உலக மனிதர்களை கூட தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. இப்ப நாமெல்லாம் இப்ப நீங்க எல்லாம் குழந்தை பெறும் பொழுது உங்களுக்கு ரசிக்கப்பட்ட டாக்டர் வந்து பார்த்தாரு. ஆண்டவர் உங்களுக்கு உலக மனிதனை வச்சிருந்தார். அல்லையா சொல்லுங்க. அவரவர்களை நமக்கென்றால் நியமிச்சு வச்சுக்கிறார். அதே போல நான் சொல்ற உலகம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் யாருக்கு? உலகத்தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க ஆண்டவர் வந்து எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை எவ்வளவோ நன்மையான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதற்கு மாத்திர தேவனுடைய வார்த்தை தான். அல்ல சொல்லுங்க. கவலைப்பட்டு கொண்டே நம்ம வீட்டுல இருந்தா கவலை தான் வந்து கொண்டு இருக்கும். அப்ப அந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆமென் சொல்லுங்க. அந்த ஆத்துமா உயிரடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறாரு? ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லையா சொல்லுங்க. வேதத்தை வாசிக்க பலனடைவோம், உயிர்ப்பிக்கப்படுவோம். நம் கவலையின் நிமித்தம் ஆத்மா மறைத்துக் கொண்டு போகிறது, அதை முடங்க வைக்கிறது. அதற்கு ஒரே ஒரு வழிதான் கர்த்தர் சொன்னார், வேதத்தை வாசி. ஆமென். அதுதான் நாம் தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டு நடப்போமா இருந்தால் நாம் பலனாக இருப்போம், ஜெயமாய் வாழ்வோம். எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கிற தன்மையை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதை நம்ம கற்றுக்கொண்டு அதை நாம் வாசிப்போம். ஜெயம் தேவன் கொடுப்பார். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளவு மகிமை உள்ள தேவன் அவர். ஆமென். எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்றால் நம்முடைய மனம் தான். ஆமென் சொல்லுங்க. மனம் இடம் கொடுத்தால் எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். எப்படி தீர்மானம்? ஏசப்பான வேதத்தை நான் எப்படியாவது ஒவ்வொரு நாள் நான் வாசிக்கின்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அதுல சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பாருங்க விழுந்து என்ன செய்யறாங்க? எப்படியாவது ஒரு வீட்டை கட்டணும், ஒரு வீட்டை வாங்கணும், ஏதாவது பேர் கொண்டு பணத்தை போட்டு சேர்த்து வச்சு அந்த வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் ஆண்டரை மறந்துடுறாங்க. அந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் மறந்துடுறாங்க. எல்லாம் சொத்து சேர்த்ததுக்கு அப்புறம் ஆண்டரை மறந்துடுறாங்க. ஆண்டவரே என் பிள்ளை எப்படி பட்டதாரி ஆக்கினீ கேட்டா நான் நிச்சயமாக மறக்க மாட்டேன். பட்டதாரி ஆனதுக்கு அப்புறம் பையனோட போறது, மகளோட போறது, எல்லாரும் சேர்த்து கொண்டாட்டங்களுக்கு போறது, இதெல்லாம் என்ன மறந்து போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வேதத்தை நம்ம படித்து தியானித்து ஒப்பு கொடுத்து வாழ்வோமா இருந்தா அவை எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். அல்லையா சொல்லுங்க. என்ன செய்து விடுவோம்? மறந்து விடுவோம். இன்றைய நாள்ல ஆண்டவர் இத்தனை பேர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு சொன்னா இத்தனை பேரை தான் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரோ எனக்கு தெரியாது. அல்லையா சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களை ஒவ்வொரு நேரங்கள் ஆண்டவர் பேசும் பொழுது இன்ன மக்களுக்கு இன்னென்ன வார்த்தை போதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன கொண்டு வந்தது? கர்த்தர். உங்களை கொண்டு வந்ததும் கர்த்தர் தான். ஆமென். இன்றைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக உங்கள் இத்தனை பேர் ஆண்டவருக்கு வர வச்சுக்கிறார். அல்லையா சொல்லுங்க. எதற்காக? நீங்கள் வேதத்தை வாசிங்க, உங்கள் குழப்பங்கள் நீங்கி போகும். வேத வசனமே ஆண்டு வார்த்தையே அந்த குழப்பத்தை என்ன செய்வாரு? நீக்கி போடுவார். அல்லையா சொல்லுங்க. அவன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா யாக்கோபோட காலங்கள்ல ஆடுகள் எல்லாம் கலரா வந்துச்சு, பிறந்துச்சு இல்லையா? ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு. என்னது? அந்த மரத்தை போட்டுனா தண்ணியில போடு, அதை பார்க்கும் பொழுது கொடு போடும் பொழுது தண்ணீரை பார்த்து ஆடு பார்க்கும் பொழுது அது கற்பமா இருக்கும் பொழுது அதை பார்த்தே அது என்ன செய்யும்? இறைச்சி அந்த கலர்ல ஆடுகள் குட்டியில் பிறக்கும். ஆண்டவரே யாக்கோபுக்கு ஐடியா கொடுத்தார். அல்லையா சொல்லுங்க. ஒரு கர்த்தர் ஐடியா கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இதே போலதான் ஆண்டவர் நமக்கும் ஐடியாக்களை வச்சிருக்கிற ஆண்டவர். இந்த ஐடியாக்களை பின்பற்றும் இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை தேவன் தோன்றப்படுவார். ஆமென் சொல்லுங்க. நீங்க வேதம் வாசிச்சா உங்களை யாராலும் அசைக்க முடியும். நீங்க வேதம் வாசிச்சீங்களா இருந்தா உன்னை பார்த்து ஒரு காரியத்தை பார்த்து கையை காட்டி எனக்கு ஆண்டவர் வேணும் அதை ஆண்டவர் கொடுப்பார். ஆவிக்குரிய காரியத்தை சொல்ல ஆவிக்குரிய ஆண்டோட கை காட்டிக்கும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப பாருங்க, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது.
நம்ம வேதனைக்குள்ளாக தள்ளாதபடி, நம்மை கொல்லாதபடி நம்முடைய ஆத்ம வார்த்தையை வாசிக்கும் பொழுது உடனே அவர் என்ன செய்யறார்? உயிர்ப்பித்து விடுகிறார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, கவலை வரும்பொழுது உடனே மனசு என்ன பண்றான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றான்னு சொல்லுங்க. சூசைட் பண்ணணும்னு சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? சூசைட் பண்ணத்தான் எனக்கு இதா இருக்குது, எனக்கு ஒரே வேதனையா இருக்குன்றாங்க. அந்த மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலாக்குதான் தேவனுடைய வார்த்தை. நமக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வழிகளை வைத்திருக்கிறார். இது உலகத்தில் வாழ்ற மக்களுக்கு தெரியாது, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு இந்த வார்த்தையை குறித்து தெரியாது. அல்லேலூயா. அதனால நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதனால நாம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்னவென்றால், அதில் ஒரு தீர்மானம் பண்ணுவது. என்ன தீர்மானம் பண்ணுவது என்று பார்க்கும் பொழுது நல்லா கற்றுக்கொள்ளுங்க. வேதத்தை நாம் வாசிப்பதற்கு ஒரு தீர்மானம், உற்சாகம். அல்ல சொல்லுங்க. என்னது உற்சாகம்? அப்பொழுது தேவன் உங்கள் கர்த்தர் உங்கள் வீடுகளிலே வாசம் பண்ணுவார். எங்க வேத வார்த்தை பாருங்க, நீ கொண்டு சுவர்ல மாட்டி வைக்கிற வசனத்தின் மூலமாவோ, கலண்டர்ல போடுற வசனத்தின் மூலமாவோ, அல்லது வாசல் கதவை ஒட்டுகிற வசனத்தின் மூலமா கர்த்தர் வீட்டுல இருக்க மாட்டார். உன் இருதயத்துல வசனம் போகும், அங்கதான் ஆண்டவர் வாசம் பண்றாரு. அப்படியே சொல்லுங்க. எங்க வாசம் பண்றாரு? உங்களுடைய இடத்துல தான் கர்த்தர் வாசம் பண்றாரு. என்னுடைய இடத்துல தான் கர்த்தர் வாசம் பண்றாரு. இங்கே வாசம் பண்ற தேவனுக்கு என்ன வேணும் என்றால் அவருடைய வார்த்தையை வாசிக் கொண்டிருக்கும். அவர் வார்த்தையாகிய தேவனாய் இருக்கிறார். நிறைய சொல்லுங்க. இப்ப அநேகர் என்ன பண்றாங்க சொல்லுங்க, வசனங்களை எடுத்து, ஆண்ட வசனங்களை எடுத்து ரூம்ல, சாலையில, எல்லா இடத்துலயும் போடுறாங்க. அது போடலாம். யார் போடலாம் சொல்லுங்க? வேதத்தை வாசிக்கிறவன், ஜெபிக்கிறத மாற்றி வைக்கலாம். ஜெபிக்காதவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தான், வசனம் மாத்திரம் இருந்தா எனக்கு நடக்கும். நீ படிக்காம சுவர் படிக்குமா சொல்லுங்க? இல்ல. நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒழுங்கு பூர்வமாக நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இடையிடையே நம்ம வேதத்தை வாசிக்க கூடாது. இடையிடையே ஒரு சங்கீதம், ஒரு யாத்ராகமும் அப்படி வாசிக்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு புரியாது. சங்கீதம் கண்டிப்பா நீங்க வாசிக்க வேண்டும். ஒரு சங்கீதம் 2 சங்கீதம் வாசிங்க, அது நல்லது. ஆனால் ஆதிகாமத்திலே இருந்து நீங்க தொடர்ச்சியாய் வாசிச்சு கொண்டு வந்தா உங்களுக்கு இந்த வேத வார்த்தை புரியும். நீங்க நடுவுல வாசிச்சுட்டு பாருங்க, கால் பகுதியை பார்த்துட்டு தலை பகுதியை நீங்க பார்க்காமட்டா எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க பாப்பா. நீங்க காலை மட்டும் பார்த்துட்டு தலையை பார்க்காமட்டா என்ன நடக்கும்? ஒண்ணுமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. பாம்பை தான் நீ சாப்பிடுறான். பாம்பு சாப்பிட்டா இது மீன் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்றாங்க. அவரால் சமைச்சு தந்தான்னு வைங்க, வாழும் தெரியாது, தலையும் தெரியாது. சாப்பிட்டு என்ன சொல்றோம்? பாம்பு கறின்னு என்ன பண்ணீங்க? ஓபித்தான் உண்மைதானே? அதை பார்க்க வேண்டும். அதையே பார்க்க வேண்டும். மீன் தலையா இல்லை பாம்பு தலை, அப்படி என்ன பண்ண மாட்டீங்க? சாப்பிட மாட்டோம். அப்படியே சொல்லுங்க. பார்க்க வேண்டும். வேதத்தை நாம இடையில இருந்து வாசிக்க கூடாது. வசனத்தை அதாவது முழுமையாக, அதாவது ஒழுங்கு பூர்வமாக நான் வேதத்தை வாசிச்சால் தான் நம்முடைய இதயத்தில் அது பதியும். அல்லேலூயா. நீங்க இடையில இருந்து வாசிப்பீங்களா இருந்தால், தாவீது ஒரு கட்டத்துல தாவீது வந்து விழுந்து போயிட்டாரு. அப்ப நீங்க இடையில இருந்து வாசிச்சா அது உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. மோசே இடையில பாக்குறீங்க. எங்க பாக்குறீங்க? இடையில கொல்லிவார் சர்ப்பம் கடிக்கிற கட்டத்துல பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி நடந்து சம்பவம் தெரியாம இதை பாய்ச்சி என்ன சொல்லுவோம் மோசே காலங்கள்ல. அப்ப ஒவ்வொன்றை நாங்க முழுமையாக, அதாவது முழு பூர்வமாக அதாவது ஆரம்பத்துல இருந்து வாசிச்சுட்டு வந்தாருன்னா அது நமக்குள்ள நிற்கும். அல்லையா சொல்லுங்க. கிரியை செய்யும். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நமக்கு ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதற்கு வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 19 சங்கீதம் 19:7 நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, அடுத்தபடி சொல்லுங்க, வாசிங்க. கர்த்தருடைய சாட்சி, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சாட்சி சத்தியம், உண்மையானது. என்னவா? கர்த்தருடைய சாட்சி என்னது? உண்மையானது. பேதையை ஞானியாக்குகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. என்னவா? பேதைகளை ஞானியாக்குறது. ஒண்ணுமே தெரியாத போல இருக்கிறவனை வேத வசனம் ஞானியாய் மாற்றிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஞானியாக மாற்றிவிடும். சொன்னவல்ல, பிசாசு உலகத்துல ஞானி. அவன் திருலிங்கா எல்லா காரியத்தையும் செய்வான் தன்னுடைய ஞானத்துல. ஆனா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஒருவரை கூட்டிட்டு போய் ஆசீர்வதிக்கிற மாதிரி காட்டுவான். அவன் திருலிங்கா செய்வான் பிசாசு. இவங்க என்ன செய்யுது? ஆஹா என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்துக்கு நிறைய போவாங்க. சாத்தான் திருலிங்கா ஒரு கட்டத்துல என்ன செஞ்சு விட்டுருவான்? பணம் இருக்கு தான் உண்டத்துல, நீ என்ஜாய் பண்ணலாம் ஒரு கட்டத்தை தன்னுடைய ஞானத்தை போட்டுருவான். எப்படி என்ஜாய் பண்ணிட்டு தன்னுடைய ஞானத்தை போட்டுருவான். அவன் அந்த ஞானத்துல பயங்கர அதுக்கு பின்னாடி போவாங்க. அது போக போக வந்து கொண்டே இருக்கும். ஆனா ஒரு தடவை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு வந்து சாத்தா என்ன செஞ்சுவான்? அவனுக்கு பாவத்துல தள்ளி அவனுக்கு மன கஷ்டங்களை வேதனைகளை கொண்டு வந்து ஒரடியாக என்ன பண்ணிருக்கோம்?
தள்ளி விட்டுரும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பேதைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? ஞானியாய் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. பைத்தியமானவர்களை என்ன செய்கிறாரு? அவர் ஞானியாக மாற்றி விடுகிறார். அதனாலதான் ஆண்டு சொல்லுகிறார், பாருங்க, ஞானி என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வேதத்தை வாசித்துக் கொண்டு வரும் பொழுது எவர்கள் உங்களை குறித்து இவருக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் வெகுளித்தனமானவன் என்று சொல்லுகிறார். வேதத்தை வாசித்துக் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்கள் ஏதாவது ஒரு காரியத்துல ஒன்றுமெல்லாம் குழப்பம் அடைகிற நேரங்கள் அவளுக்கு நீங்க ஞானமாய் பதிலை சொல்லும் பொழுது, இந்த காரியத்தில் சரியா செய்யுங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் செய்து வெற்றி பெறும் பொழுது உடனே அவர்கள் என்ன பார்ப்பாங்க? உன்னே அல்லவா நாங்கள் முட்டாள் நினைத்தோம், உன்னே அல்லவா நாங்கள் ஒரு கேள்வித்தனமா நினைத்தோம், எப்படி உனக்கு இந்த அறிவு வந்தது என்று சொல்லி உங்களை பாராட்டுவார்கள். எப்படி என்றால் வேத வார்த்தையை வாசிக்கும் பொழுது தேவன் அந்த உயர்வுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமை. அதுதான் அருமையானவர்களை கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை சொல்லுங்க, பேதைகளை ஞானியாக. அதனால்தான் தானியேலை பார்க்கிற ஒரு தேவனுடைய தாசன், அவர் ஒரு பேதையாக இருந்தவர் தான், ஆனா ஆண்டவரை ஞானியாக மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் பார்க்கிறோம், பாருங்க, வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும். பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சார் வந்து ராஜா வந்து ராஜ்யபாரம் பண்ணி 2வது வருஷத்துல இருக்கு. அவர் 2வது வருஷத்துல ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நேபுகாத்நேச்சாராகிய ராஜா இஸ்ரவேலும் ராஜாவாயிட்டாரு, ஆண்டவர் ராஜாவாயிட்டாரு. ராஜா அதாவது ஜனாதிபதி, நமக்கு தெரியவில்லை, ஜனாதிபதியாகி 2வது வருஷம் ஆட்சிக்கு வரும் பொழுது இவருக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காண்பிச்சார். இந்த சொப்பனம் என்னன்னா பயங்கரமான ஒரு சொப்பனம். இந்த ராஜாவுக்கு கட்டி கலங்கி அப்படியே துடித்து பயந்து போய் திடீரென்று தூக்கத்தை விட்டு எழுந்துவிட்டார். ராஜா எழும்பிட்டு யோசிக்கிறாரு, உலாவி திரிகிறாரு, உள்ளப்ப மலைஞ்சு போயிட்டாரு. இந்த நாட்டை ஆளுகிற எனக்கு இப்படி ஒரு சொப்பனத்தை காண்பிச்சிருக்கிறாரு, என்னன்னு புரியவில்லைன்னு சொல்லி குழம்பி போய் அவர் வேதனை அடிச்சு கலங்கி போய் தெரிஞ்சு கொண்டே இருக்கிறாரு. ஆனா அந்த ராஜாவுக்கு ஞானிகள் இருந்தார்கள். எந்த ஞானிகள்? சாஸ்திரிகள், பண்டிதர்கள், சூனியக்காரர்கள், செய்வினக்காரர்கள், இவர்களாம் அவருக்கு ஆலோசனை ஞானி. யாரு? இந்த நேபுகாத்நேச்சார். உடனே நேபுகாத்நேச்சார் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னாரு கவனிக்கிறீங்களா? நேபுகாத்நேச்சார் சொன்னாரு, எல்லா ஞானிகளையும் வர சொல்லுங்க என்று அழைப்பு கொடுத்தாரு. அழைப்பு கொடுத்து சொன்னாரு, அந்த ஞானிகளை பார்த்து, நான் ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டேன், இந்த சொப்பனத்தை நிமித்து நான் கலங்கி போயிருக்கிறேன், இந்த சொப்பனத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். உடனே உலக சாஸ்திரிகள், அந்த சூனியக்காரர்கள் எல்லாரும் ராஜாவை பார்த்து, ராஜாவை அப்படியா? அவர் சொல்லிவிட்டார், நீங்கள் இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தருவீர்களானால் உங்களுக்கு நான் தகுந்த தன்மானங்களும் வெகுமதிகளும் பொண்ணுகளும் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். உடனே இந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? இவர்கள் யாரை வைத்து சூனியம் சொல்கிறோம், யாரை வைத்து விளக்கம் கொடுக்கிறார்கள் என்று பார்த்து இவர்கள் பிசாசு வயசு தான் சொல்லுவார்கள், பிசாசத்துல கேட்டா சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் காட்டின சொப்பனத்தை பிசாசால சொல்ல முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பிப்பாராக இருந்தால் அதை சாத்தானால விளங்க புரிய வைக்க முடியாது. ஆனால் ராஜாவுக்கு காட்டின சொப்பனமோ கர்த்தர் காட்டின சொப்பனம். அல்லேலூயா. இப்ப இந்த சூனியம் செய்தவர்கள், சாஸ்திரிகள், இந்த பண்டிதர்கள் எல்லாம் வந்து இவர்கள் பொய்யாகத்தான் அவருக்கு ராஜாவுக்கு இவ்வளவு காலம் நினைச்சார்கள், சில காரியங்களை சொல்லிட்டு வந்தார்கள். ஆனா இந்த காரியத்துல மாத்திரம் ராஜா என்ன செய்தாரு? நீங்கள் இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். உடனே சாஸ்திரிகள் கேட்டார்கள், ராஜாவே உங்களுடைய சொப்பனங்களை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். உடனே ராஜா சொன்னார், இல்லை, சொப்பனத்தை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். புரியுங்களா? நான் சொப்பனத்தை கூட உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். சொப்பனம் என்ன சொப்பனம் கண்டு நீங்கள் அதையும் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இப்ப சந்திரனை கண்ட சொப்பனத்தை எனக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. சொப்பனம்னா என்னது? கனவுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம கனவுல என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? நம்மளோட பாஷையில கனவு என்று சொல்லுவோம். இப்ப சந்திரன் ஒரு கனவை கண்டுட்டாரு சொப்பனத்தை. இப்ப போய் சந்திரனை சொல்றாங்க, நான் கண்ட சொப்பனம் என்று சொல்லுங்க. எப்படி சொல்ல முடியும்? இப்ப சாஸ்திரிகள் மண்டபம் போயிருக்கிறாங்க, சூனியக்காரர்கள் மண்டபம் போயிருக்கிறாங்க, பண்டிதர்கள் எல்லாம் மண்டபம் போயிருக்காங்க. ஐயோ, ராஜாவே வெகுமதி தரலன்னு சொல்லிட்டாரு,
என்னது சொப்பனத்தையே சொல்றாரு, நாம இப்படி சொப்பனத்தை சொல்லுது. இவங்க தங்கட பிசாசை கேட்டு பார்த்து நாங்க பணங்கிற பிசாசை கேட்டிருப்பாங்க, பிசாசுக்கு சொல்ல தெரியும். கடவுள் காட்டின சொப்பனத்தை பிசாசுக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்ப இவ்வளவு அளவும் பிசாசு என்ன பண்ணிக்கிறான், பொய்யான காரியம் சொல்ல வச்சிருக்கிறான். இப்ப மாற்றுப்பட்டார். உடனே ராஜா சொன்ன ஒரு காரியம் என்ன, நீங்கள் இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தராவிட்டார், சொப்பனத்தையும் சொல்லாவிட்டார், உங்கள் எல்லோரையும் நான் கொன்று போடுவேன். ராஜா சொன்னா அந்த நாட்டில் நடக்கும். அல்லேலூயா. இவர்கள் கட்டி கலங்கி பயந்து போய் வந்து கேட்டாங்க, ராஜாவே சொப்பனத்தை கொஞ்சம் சொல்லுங்க. உடனே ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்கள் பொய்யான காரியங்களை எனக்கு சொல்லி ஏமாற்ற பார்க்கிறீங்களா, அத்தனை பேரும் இழுத்துக்கொண்டே கொன்று போடுங்க என்று சொல்லிவிட்டார். இதுக்கிடையில இன்னொரு காரியம் இருக்கிறது. அந்த தேசத்திலே பேதையாக இருந்த தானியேல், நல்லா கவனிங்க, தேவனுடைய ஒரு மனுஷன் தானியேல், அவர் வேதத்தை வாசித்தது நிமித்தம்தான் ஞானியாக மாறினார். உலக ஞானி அல்ல, அவர் ஆவிக்குரிய ஞானி. அல்லேலூயா. அவர் உலக ஞானி கிடையாது, அவர் ஆவிக்குரிய ஒரு தேவ ஞானி. இப்போ ராஜா சொன்ன உடனே இந்த ஞானிகளுக்குள்ளே தானியேலும் அடங்குகிறார். என்ன அவர் சொன்னது என்ன, நாட்டில் இருக்கிற ஞானி எல்லாத்தையும் கொண்டு கொடுங்க. அப்ப தானியேலோட சேர்த்து இன்னொரு 3 நண்பர்கள் இருந்தார். தானியோட சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள், தானியோட சேர்ந்து வேதத்தை வாசி தியானிக்கிறவர்கள், இவர்கள் 3 நண்பர்கள் தானியேலுக்கு இருந்தார், ஆவிக்கிற நண்பர்கள். இவர்கள் ஜெபித்தானோடு வேதத்தை வாசி தியானிக்கிற மனிதர்கள். இப்போது செய்தி வந்து விட்டது தானியேலுடைய காதுக்கு. எப்படின்னா அந்த அதிகாரி வந்து சொல்லுகிறான், உலகத்துக்கு எல்லாம் ஞானியை கொலை செய்ய சொல்லிவிட்டார் ராஜா, எல்லோரையும் கொல்வதற்காக புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உடனே வேதம் சொல்லுகிறதா, நீங்கள் வாசிக்கும் பொழுது தானியேல் புஸ்தகத்திலே தானியேல் ஆகிய தேவ மனிதனாகிய தானியேலுக்குள்ளே தேவ ஞானம் விளங்கியது. அல்லையா சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. கொலை செய்ய சொல்லியாச்சு, எல்லோரையும் பிடிக்க புறப்படுகிறார்கள். அண்ணா கவனிங்க, தானியேலுக்குள்ள தேவ ஞானம் விளங்கியது. அந்த அதிகாரியை தானியேல் அணுகி அதிகாரிடத்திலே சொல்கிறார், நான் எப்படியாவது இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுக்க ராஜாவிடத்திலே கொண்டு செல்லுங்கள். உடனே ராஜாவிடத்திலே போன பொழுது ராஜாவிடத்திலே சொன்னார், அவர் தானியேல் சொன்னார், எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்கள், கொஞ்ச நாட்கள் நான் இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறேன். இதுக்கிடையில என்ன சம்பவம் என்று பார்க்கும் பொழுது சாஸ்திரிகள் என்ன செய்து விட்டார்கள், எங்களால் சொப்பனத்துக்கு சொல்ல முடியாது ராஜாவே, சர்வ வல்லமை உள்ள ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணாத தேவனால்தான் இதை சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த சொப்பனத்தை கண்டதும் சொப்பனத்துக்குரிய விளக்கத்தையும் மனுஷனுக்குள் ஒரு வாசம் பண்ணாத ஒரு தேவனாலதான் அதை சொல்ல முடியும் என்பதை அவர்கள் சொன்னார்கள். இதை கண்டதுக்கெல்லாம் ராஜா கோபம் வந்து, அப்ப இவ்வளவு காலம் நீ என்ன ஏமாத்திருக்கு. அல்லேலூயா. இப்ப தானியேல் போய் கேட்கிறாரு, எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொல்ல போன அந்த அதிகாரிகளை ராஜா நிறுத்தி விட்டார். தானியேல் மூலமாய் கொல்லப்பட வேண்டிய உலக ஞானிகள் சாஸ்திரிகள் காப்பாற்றப்பட்டார். அல்ல சொல்லுங்க, அல்ல சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிங்க, நமக்குள்ள வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ள தேவனுடைய ஞானம் அதிகமாய் விளங்கும். ஞானம் விளங்குற பொழுது பிசாசால கொல்லப்படுகிற மக்களை ஆண்டவர் உங்கள் மூலமாக காப்பாற்று. அல்ல சொல்லுங்க. எல்லாரையும் கொல்ல சொல்லியாச்சு. தானியேல் போய் ராஜாவிடத்துல கேட்கிறாரு, ஓகே சொல்லி அவர்களை கொல்லாதபடி காத்துக் கொண்டார். தானியேல் தன்னுடைய நண்பர்களுக்கு தொடர்பு கொண்டார். யாரு? ஆவிக்குரிய நண்பர்கள். அல்லையா சொல்லுங்க, ஜெபிக்கிற நண்பர்கள் 3 பேரை அவர் கூட்டிட்டு போய் இந்த காரியத்தை அறிவித்து 4 பேருமாய் சேர்ந்து கட்டடத்திலே ஜெபித்தார்கள். என்ன ஜெபித்தார்கள்? ஆண்டவரே, இந்த ராஜாவுக்கு காட்டின சொப்பனத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் தானியேலுக்கு அந்த சொப்பனத்தை காட்டி அந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தையும் தானியேலிடத்திலே கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இதெல்லாம் என்னவென்று பார்க்கும் பொழுது நன்றாய் கவனிங்க, இவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள். அதனால அவர்கள் என்ன இல்லை, குறைவில்லை. அல்லையா சொல்லுங்க, என்ன இல்லை, குறைவில்லை. தேவ ஞானம் அதிகமாய் விளங்கிட்டு. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நீங்க வேதத்தை வாசிச்சா கர்த்தர் அடுத்தபடி என்ன செய்வார் தெரியுமா? தானியேலுக்கு எந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிச்சாரோ, என்ன நடக்க போறன்னு காண்பிச்சாரோ, அதே போல உங்களுடைய குடும்பத்தில் நடக்க போற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, திடீர்னு ஒவ்வொரு காரியம் ஒரு குடும்பத்தில் நடக்குது. தெரியுதா? நடக்கப்போ தெரியுதா? சொல்லுங்க, தெரியுதா? குடும்பத்துல ஒவ்வொரு காரியம் திடீர்னு குழப்பத்துக்கு எதுவா நடக்குது. அது உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல சொல்லிட்டு தான் பார்த்தா தட்டிட்டு வருதா? பிரதர் மத்தன் உங்க வீட்டுக்கு நான் வரப்போறேன் பிரச்சனை சொல்லிட்டு வருதா? தெரியாது. திடீர்னு பிரச்சனை வருகிறது, திடீர்னு குழப்பம் உண்டாகிறது,
திடீரென்று வேதனை அடைந்து ஒவ்வொரு குடும்பங்களும் பிரச்சனை உண்டு, அது சொல்லிட்டு வருவதில்லை. ஆனால் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே காண்பிப்பார். நீங்க எல்லாம் வேதனை வாசிச்சா காண்பிப்பார், இது நடக்க போகுதுன்னு சொன்னா ஏன் ஆண்டவர் காண்பிக்கிறாங்க பேசுவார். இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கும் போது அது விடுதலை ஆகிவிடும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இதைத்தான் ஆண்டவர் தானியேலுக்கு ஏன் அந்த நாட்டு ஜனாதிபதியுடைய சொப்பனத்தை ஆண்டவரை தானியேலுக்கு காண்பிக்க வேண்டும், தானியேலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் தானியேல் அவருடைய வேதத்தை படித்து வாசித்து தியானிக்கிற ஒரு தேவ மனிதன். நீங்களும் அதே போல வாசித்து தியானித்தால் உங்களோடும் தேவன் பேசுவார். உங்கள் குடும்பத்தில் நடக்க போற காரியங்களை குறித்து பேசுவார். இதற்காக நீ ஜெபம் பண்ணு பேசுவார். அல்லேலூயா. அது வராதபடி அவர் அணை கட்டுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த தானியேல் உடனே அதை ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் உடனே அவர் ராஜாவிடத்துல போயினான். ராஜாவிடத்துல போய் அவர் சொன்னார், ராஜாவே உங்களுடைய சொப்பனத்துக்கு நான் விளக்கம் சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நன்றாக கவனிங்க. தானியேல் சொப்பனத்தை அவருக்கு சொல்லுகிறார். ஒவ்வொரு சொப்பனமாக ஆண்டவர் அந்த தானியேல் கர்த்தரத்துல எதை கர்த்தர் வந்து சொன்னாரோ அதை ராஜா வந்து சொல்ற. ராஜா வியந்து போனார். என்னது நான் கண்ட சொப்பனம் இவருக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. நான் கண்ட பயங்கரமான சொப்பனம் இவருக்கு எப்படி தெரியும் என்பதை அவர் திகைத்து போனார். ஒவ்வொரு சொப்பனத்தையும் அவர் கண்ட வருஷ அதாவது ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் சொப்பனத்தை, எந்த சொப்பனம் கடைசி நாட்கள் நடக்க போற சொப்பனங்களை குறித்து, நடக்க போற காரியங்களை குறித்து தானியேல் விளக்கமாக சொல்லிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ராஜாவுடைய கண்டீர், இன்ன காரியமா நீ கண்டீர். அல்லேலூயா. இதை ஆண்டவர் காட்டினார். இந்த சொப்பனத்தின் விளக்கம் என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார். இதுதான் விளக்கம், இதுதான் விளக்கம். கடைசி நாட்கள் நடக்க போற சம்பவங்களை குறித்து அவர் பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே ராஜா வியந்து போய், இந்த சொப்பனம் கண்டது உண்மைதான், இந்த சொப்பனத்தை நான் யாருக்குமே சொல்லவில்லை, இவனுக்கு மாத்திரம் எப்படி தெரிந்தது என்று விசாரிக்கும் பொழுது என் சர்வவல்லமை உள்ள கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சாஸ்திரிகளும் இந்த சூனியக்காரர்களும் இந்த செய்வினைக்காரர்களும் இந்த பண்டிதர்களும் இவர்களால் இந்த சொப்பனத்தை சொல்ல முடியவில்லை. அல்லேலூயா. என்ன காரணம்? இவர்கள் பிசாசின் வேதத்தை வாசித்தார்கள், அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஆனால் தானியேலுமோ அவருடைய சிநேகிதர்களுமோ கர்த்தருடைய வேதத்தை வாசித்தார்கள், கர்த்தர் அவர்களுக்கு அதை தெரியப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அதை தீர்த்து வைப்பதும், அதை நம்மை பாதுகாப்பதும், நம்மை காப்பாற்றுவதும் வேத வார்த்தை. சொல்லுங்க. இன்றைக்கே நீங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தால் நாளைக்கு நடக்க போற பிரச்சனை கர்த்தர் முன்கூட்டி வெளிப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய பாத்திர ஆண்டவரே இந்த காரியம் வரப்போகுது என்று காண்பித்திருக்கிறேன், இதை வராதபடி தடை பண்ணும். ஒருவேளை சமாதானம் இல்லாத காரியம் வருவதா தடை பண்ணும். ஆசீர்வாதம் வந்தா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நம்ம ஆண்டவரத்துல இருந்து நாமளே நம்முடைய குடும்பத்தை வேத வசனத்திலே கட்டிட்டு போகும் பொழுது குடும்பம் ஆசீர்வாதமாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உடனே ராஜா என்ன பண்ணாரு? தானியேலை பார்த்து அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா, பேதையாய் இருந்த தானியேலை தேவன் ஞானியாய் மாற்றினார். இப்பொழுது தேவன் காட்டின அந்த விளக்கங்களையும் சொப்பனங்களையும் அவருக்கு ராஜாவிடத்தில் சொன்னார். ராஜா தானியேலை காலில் விழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஒரு ராஜா ஒரு சாதாரண மனிதன் காலில் விழ முடியுமா? அல்லேலூயா. என்ன என்று பார்க்கும் பொழுது ராஜா தானியேல் காலில் விழுந்தாரு. ஆனா அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது தானியேலுக்குள் இருந்த கர்த்தரை அந்த ராஜா கண்டார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். உண்மையிலேயே உன்னுடைய தேவன் தான் உண்மையான தேவன், மற்றதெல்லாம் பொய்யான தேவன் என்று அறிகின்றார் ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மற்றதெல்லாம் ஒரு பொய்யான தேவன், உன்னுடைய தேவன் தான் மெய்யான தேவன், சர்வவல்லமை உள்ளவர் என்று. உடனே அந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? தானியேலை பெரிய அதிகாரியாய் மாற்றினார். எப்போ கொல்ல தேடின தானியேலை இப்ப ராஜா அதிகாரியாக மாற்றி விட்டார். என்ன காரணம்? வேத வசனத்தை வாசிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தபடியால கர்த்தருடைய வேத வார்த்தையை அந்த ராஜாவுக்கு பக்கத்துல ஒரு அதிகாரியாய் மாற்றி விட்டது. அறிவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய ஒரு அதிகாரியா. உடனே தானியேல் என்ன செய்ய தெரியுமா? ராஜாவிடத்துல, ராஜாவே என்னோடு 3 சிறைகள் இருக்கார்கள், இவர்கள் எல்லாம் என்னோட சேர்ந்து ஆண்டவருடைய பாத்திரம் ஜெபிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்க, அவர்களுக்கு நீர் அதிகாரம் கொடுக்க வேண்டும். அவர்களை ஒவ்வொரு இடங்களுக்கு மாநிலங்களுக்கு அதிகாரிகளாக ராஜா ஏற்படுத்தினார். கர்த்தர் ஏற்படுத்தி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா, தேவனுடைய வேதத்தை வாசிக்கிறவனை தேவன் எங்கிருந்தாலும் உயர்த்தி கொண்டே போவார்.
ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த உலக சாஸ்திரிகளுக்கு முன்பதாக, பண்டிதர்களுக்கு முன்பதாக, சூரியகாலுக்கு முன்பதாக அவர்கள்தான் ராஜா சுத்தி இருக்கிறாங்க. இப்ப யார் இருக்கிறாங்க? சாத்ரா, அதாவது தானியேலும் 3 நண்பர்களும் ராஜாவுக்கு பக்கத்துல இருக்காங்க. அதுவும் அவர்கள் அதிகாரிகளாக மாறிவிட்டார்கள். இந்த சாஸ்திரிகள் அதிகாரிகளாக கூட இல்லை. அதுதான் சொல்லுங்க. பிசாசு வெட்கப்பட்டு போய்விட்டான். உலக ஞானி வெட்கமடைந்து விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளோ தேவ ஞானத்திலே மேலோங்கி காணப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அதான் வேதம் வாசிச்சார். உங்கள் தானியேலையும் சிநேகிதர்களை எப்படி கர்த்தர் உயர்த்தினாரோ, தேவ ஞானத்துல உயர்த்தினாரோ, ஆசீர்வாதத்துல உயர்த்தினாரோ, உங்களையும் அப்படித்தான் தேவன் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, வேதம் படிப்பதற்கு நான் மறந்து. எதனால ஆண்டவர் சொன்னாரு வேதம் படிக்க மறக்காதன்னு? எதுக்கு சொன்னாரு? வேதம் படிக்க மறந்தா நான் உனக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு பிசாச போய் கூப்பிட்டு பாருங்க, உடனே வருவான் வீட்டுக்கு. அவன் வருவான். இப்ப பொய் இல்லை. சாத்தான போய் கூப்பிட்டா வீட்டுக்கு வா வந்துட்டு போன சொன்னா ஒருக்கா வந்துட்டு ஒருக்க வர மாட்டான். ஒருக்கா கூப்பிட்டா அவன் வாழ்க்கப்புறம் வந்துருக்கான். சாத்தான் கூப்பிட்டா வருவான் வீட்டுக்கு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பாவம் வீட்டு வாசல் படிகளில் படுத்திருக்கிறது. எங்க படுத்திருக்கா? பாவம் எங்க படுத்திருக்கா? வீட்டு வாசல் படிக்கட்டுல பாவம் படுத்திருக்கான். அப்ப பாவம் படுத்திருக்கா அர்த்தம் என்ன? பிசாசு அங்கேயே பாய் போட்டு படுத்திருக்கான். என்ன படுத்திருக்கான் சொல்லுங்க? பிசாசு வீட்டு வாசல் படியிலேயே பாய் போட்டு தலையணையும் போட்டு அவன் படுத்திருக்கான். ஏண்டா என்னைக்காவது ஒரு நாள் என் வழியில இவன் வருவார்கள் என்பதை அவன் அறிஞ்சிருக்கான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவன் அறிஞ்சிருக்கான், என்னைக்காவது ஒரு நாள் இவங்க வந்து என் பாவ வழியில எப்படியாவது வருவாங்க, எப்படியாவது பிடிச்சு போட வாசல்லையே காத்திருக்காரு. இப்போ பிசாசு அப்படி இருக்கான். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம வீட்டுக்கு வாரமுன்னா அவர் வந்து நன்மைகளை செய்கிறவராய் இருந்தார். பிசாசு என்ன செய்வான்? தீமைகளை செய்வான். கர்த்தர் நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நமக்கு தேவை என்ன சொல்லுங்க? இந்த பூமியில வாழ்றதுக்கு என்ன தேவை? பின்னர் சொல்லுங்க பாப்போம். பின்னர் சிஸ்டர், நமக்கு தேவை என்ன சிஸ்டர்? குடும்பத்தில் என்ன தேவை சொல்லுங்க? நமக்கு என்ன தேவை? சொல்லுங்க சார். சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் கொண்டு வருது சந்தோஷம் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷம், இதுதான் நமக்கு தேவை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வேதத்தை படிங்க. என்ன படிங்க? வேதத்தை வாசிங்க. வேதத்தை புரிஞ்சு கொள்ளாம அநேகருடைய கிறிஸ்தவ பாருங்க, அநேகர் பாருங்க ரட்சிக்கப்படுறாங்க, பின்மாற்றம் ரட்சிக்கப்படுறாங்க, பின்மாற்றம். எதுக்கு சொல்லுங்க? கொஞ்ச காலம் வேதம் வாசிக்கிறாங்க, கொஞ்ச காலம் வேதம் வாசிக்கிறாங்க. வேத வசனம் வாசிக்காத காலங்கள்ல அவங்க பின்மாற்றமா போயிடுறாங்க. வேதம் வாசிக்கிற காலங்கள்ல முன்னோக்கமா வர எனக்கு கர்த்தர் கொண்டு வர. அல்ல சொல்லுங்க. என்னைக்கு ஒருவர் சபையில, அதாவது சபையை விட்டு என்னைக்கு ஒருவர் போகிறார்களோ வெளியில, அன்னைக்கு நினைக்கிறோம் அவர்கள் கொஞ்ச காலமா அவர் வேதம் வாசிக்காம விட்டார்கள், ஜெபம் பண்ணாம விட்டு விட்டார்கள். வீட்டுல வேத வாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை. அந்த ஆவிக்குரிய தன்மையை இழக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் வெளியில போயிடும். உண்மைதானே? நம்புறீங்களா? வேத அனுபவங்களை பாருங்க. சில நேரங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க. நீங்க வேதம் வாசிக்காத நாட்கள்ல உங்களுக்கு சந்தோஷம் இருந்திருக்கா சொல்லுங்க? பைபிளை படிக்காத நாள்ல உங்களுக்கு சந்தோஷம் இருந்திருக்கா? ஒரு மனதில் ஒரு போராட்டம் இருக்குதானே? வேதம் படிக்கும் பொழுது எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமாயிடும். அதான் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். அல்லையா சொல்லுங்க. ஞானம் நமக்குள்ள என்ன செய்யும்? விளங்கு மாறினார்களே. அல்லையா சொல்லுங்க. பாருங்க, என்னைக்கு அவர்கள், அதாவது நீங்க சிலர் சொல்லுவாங்க வந்து அது ஆண்டவர் கொண்டு போயிட்டார், ஆண்டவர் கொண்டு போகிறார். தங்களுடைய பிரசன்னத்தை இழந்து போகும் பொழுது அந்த இடத்துல இருந்து விளக்கப்படுத்தாங்க. அல்ல சொல்லுங்க. ஆவியான ஒருவரோடு கூட இருக்கும் பொழுது என்ன செய்யப்படுவார்? அங்கே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. குழப்பம் உண்டாக்க மாட்டார். அதனால நமக்கு தேவை என்ன? நம்ம கிறிஸ்து மேல கட்டப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்து மேல கட்டப்பட்டால் என்ன பாருங்க, ஒரு அஸ்திவாரத்தை போடும்போது என்ன செய்வாங்க? முதல்ல என்ன வைப்பாங்க? மூலக்கல் வைப்பாங்க. மூலக்கல் வைக்கிறாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அதுக்கு சிமெண்ட் கல்லெல்லாம் போட்டு குழைச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அந்த கான்கிரீட் போட்ட இடத்துக்கு அந்த அஸ்திவாரம் போட்டது என்ன பண்ண? தண்ணி ஊற்றுவாங்க. ஸ்ட்ராங் ஆகும். தண்ணியை ஊத்திட்டே இருப்பாங்க. தண்ணி ஊத்திக்கொண்டே ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு மேல அது கட்டடம் கட்டப்பட்டு கொண்டு வரும். அப்போ நமக்குள்ள வேத வசனம் வாசிக்கத்தான் கிறிஸ்து மேல கட்டப்பட்டு கொண்டு வருவோம். அப்படியே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மேல கட்டப்படுனா தேவனுடைய வார்த்தையால கட்டப்பட்டு கொண்டு வருவோம். ஆமென். நீங்க வீட்டுல வேதம் வாசிச்சு தியானிச்சு வந்தா தான் பிரசங்கிக்கிற பிரசங்கமே புரியும். அப்படியே சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
நாம வந்து வீட்டுல வேதம் வாசிக்காம ஜெபிக்காம வந்து வசனத்தை கேட்டா வசனம் புரியவே முடியாது. ஏன் சொல்லுங்க? அங்க ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது, வசனத்தை உள்ள எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. ஆகவேதான் தேவன் கொடுக்கிற வார்த்தையும் சத்தியமும் நமக்குள்ள வருவதற்காக என்ன பண்ண வீட்டிலையும் வேதம் வாசிச்சு தியானிக்க வேண்டும். ஆமென். இது ஒரு ரகசியம். நீங்க உண்மையிலேயே இந்த வார்த்தையை விசுவாச ரகசியத்தை பின்பற்றினால் நீங்க உண்மையிலேயே ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. வேற வழி கிடையாது, வேற வழி எதுவும் இல்லை, வேற எந்த வழியுமே இல்லை. கர்த்தரோடு கூட இருந்தா தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருப்பதால வேதத்தை வாசிப்பதால கர்த்தரோடு கூட இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு காரியம் இருக்கு, தனியே ஜெபம் பண்ணி வேதம் வாசிக்காம இருந்தால் அதுல கிரியை இருக்காது. இல்ல வேதத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ண விட்டாலும் அதுல கிரியை இருக்காது. ஜெபிச்சு விட்டு வேதம் வாசிச்சுட்டு துதிக்காம விட்டாலும் அதுல கிரியை இருக்காது. அல்லையா சொல்லுங்க. மூன்றுமே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை அவர் சொல்லிக்கிறார்ல, என்னை துதிச்சு போற்றுங்கள், என்னை துதித்து பாடுங்கள், எனக்கு துதி விருப்பம் சொல்லிக்கிறாரா இல்லையா? அவருக்கு ஒன்று. அடுத்து சொல்லிக்கிறாரு, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் என்ன சொல்றாரு? தன்னை நோக்கி ஜெபம் பண்ணவும் சொல்லிக்கிறாரு. பாத்தீங்களா? அடுத்து என்ன சொல்லிக்கிறாரு? வேத வசனத்தை நீங்கள் வாசிங்க. இன்னொரு காரியம் இருக்குல்ல, நீ என் வேதத்தை மறந்தால் நானும் பிள்ளையை மறந்தேன். என்ன ஆண்டவர் உச்சியில படிக்கிற பாத்தீங்களா? ஆடிய போட்டு உச்சியில அடிக்கிற மாதிரி எங்க அடிக்கிற ஆண்டவர் எங்க போயிட்டு வச்சுக்கிற பாத்தீங்களா? நீ என் வேதத்தை மறந்தால் நானும் பிள்ளையை மறந்தேன். ஏன் நான் வேதம் படிக்க என்ன மறக்கலாம் தானே? ஏன் உன்னை மறக்கலாம் தானே? எதுக்கு பிள்ளையை ஆண்டவர் மறப்பேன்னு சொல்லுங்க? சொல்லுங்க. என்னால அர்த்தம் என்ன தெரியுமா? உன் பிள்ளையை நான் திரும்பி பார்க்க மாட்டேன், உன் பிள்ளையோட காரியங்கள் நான் இருக்க மாட்டேன், உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், அப்படியே கைவிட்டு விடுவேன். அதான் அர்த்தம். ஆனா ஒன்றை கவனிங்க, ஏன் ஆண்டவர் நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்ற அர்த்தம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை கை வச்சாதான் தாய் தகப்பனுக்கு உரைக்கும். தெரியுமில்ல? எங்க ஆண்டவர் வச்சுக்க மெயின பாருங்க. ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு போயிட்டே நீங்க பாத்தீங்கன்னா அவர் அப்படியே அந்த கழுகு பிடிக்கிற மாதிரி பிடிப்பாரு. ஒரு கழுகும் பிராந்தம் வந்து அந்த கோழி குஞ்சை கொடுத்துட்டு போக பாத்தீங்க, அது போல ஆண்டவர் வைக்கிற பாருங்க. நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளை. அவருடைய விருப்பம் என்ன? என் வேதத்தை, அவருடைய வேதத்தை நீ வாட்சி கொண்டு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய விருப்பத்தை பாருங்க. அதாவது சொல்றது அர்த்தம் என்றால் நீ என் வேதத்தை வாட்சி கொண்டு இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் எங்க அடிக்கிறார். உண்மைதானே? இப்ப நமக்கு வலிக்கிற வலி எங்க வலிக்கும்? பிள்ளைக்கு அடிபட்டா நமக்கு வலிக்கும், வலிக்காது. பிள்ளைக்கு ரொம்ப சளி வந்துட்டு நமக்கு என்ன செய்யும்? துடிக்கும். என்ன செய்யும்? துடிக்கும். பிள்ளை கீழே விழுந்துட்டா நமக்கு வலிக்கும். ஆமென் சொல்லுங்க. வலிக்குமா வலிக்காது? ஏன்? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் பிள்ளைகள் தொட்டா தான் இவங்க திருந்துவாங்க. அப்படியே சொல்லுங்க. நல்லா கவனிங்க. அப்பா அம்மா வேதத்தை வாசிச்சால்தான் பிள்ளைகளும் தன் வழியிலே வருவார்கள் என்பதை கர்த்தர் அறிஞ்சிருக்கும். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கும் பிள்ளைகளுடைய குறைவுகளுக்கும் யார் காரணம்? பெற்றோர்கள். ஆமென். யார் காரணம்? பிள்ளைகள் வந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில வளருவதற்கும் பிள்ளைகளை பாவத்தை தள்ளுவதற்கும் யார் காரணம்? ஏன்னா பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு என்னவா இருக்கிறார்? வாத்தியாரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் தான் யாருவா இருக்காங்க? வாத்தியார். ஆமென். பெற்றோர்கள் எதை செய்கிறாரோ அதைத்தான் பிள்ளைகள் செய்வார்கள். பெற்றோர்கள் நன்மை செய்தால் பிள்ளைகள் நன்மை செய்வார்கள். பெற்றோர்கள் தீமை செய்தால் பிள்ளைகளும் அதைத்தான் அப்பா அம்மா செஞ்சாங்க நானே செய்வேன் செய்வாங்க. அப்படியா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க ஒவ்வொரு வீட்டுல உலகத்தார வீட்டுல பாருங்க, தகப்பனும் சிறை பார்த்தான், பிள்ளையும் சிறை பார்த்தான், தாயும் சிறை பார்த்தான். பிள்ளை எதனால பார்த்தான் சொல்லுங்க? அப்பா அம்மா சேர்ந்து பார்க்கிறாங்க, அதனால நானும் பார்க்கிறேன். அல்லேலூயா. உண்மைதானே? பெற்றோர்கள் இதை செய்யாதிருந்தால் அவன் பத்துவான முன்னாடி சொல்லுங்க. அல்லேலூயா. இல்ல வெளியில தான் பத்துவான், பழக்கமே அவனுக்கு வராது. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை சிநேகிதர்கள் அவனை பத்த வச்சு அவன் என்ன சொல்லுவாங்க? இல்ல இல்ல வீட்டுல அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை சிநேகிதர்கள் பத்தனா அப்பா அம்மா வீட்டுல பார்த்தீங்கன்னா சிநேகிதர்கள் தான் குடும்பம் சாங்க ரெண்டு கொடுப்பாங்க இல்லையா? இன்னைக்கு பெண்களும் பத்துகிறார்கள் சிகரெட், ஆண்களும் பத்துகிறார்கள். அதே போல பெற்றோர்கள் தான் பார்த்துத்தான் பிள்ளைகள் பழகுகள். பெற்றோர்கள் வேதத்தை வாசித்தால் பிள்ளைகள் வேதத்தை வாசிப்பார்கள். பெற்றோர்கள் ஜெபித்தால் பிள்ளைகளும் ஜெபிப்பார்கள். அப்படியே சொல்லுங்க. பெற்றோர்கள் இழுத்து கொண்டு தூங்கிட்டு இருந்தால் பிள்ளைகளும் தூங்குவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க பெற்றோர்கள் தான் காரணம். அதனால ஆண்டுச்சுனா வேதத்தை மறந்தால்
நீ என் வேதம் அந்த நான் என் பிள்ளைகளை அதனால் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எந்த ஆபத்தில் விடாதிருக்க வேண்டுமானால் நாம வேதத்தை வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் படிக்க முடியாது? அதுல என்ன, நாங்க இவ்வளவு செய்யறோம். காலையில இருந்து டீ போறதுக்கு டைம் இருக்குது, சமைக்கிறதுக்கு டைம் இருக்குது, அப்பப்போ வாய்க்கு போறதுக்கு டைம் இருக்குது, எல்லாத்துக்குமே டைம் இருக்கு. ஏன் வேதம் வாசிக்க டைம் இல்லை? சொல்லுங்க. டைம் இருக்கு. சொல்லுவாங்க டைமே இல்லைங்க, டைம் காலைல டீ குடிக்கிறேன், ஆமா அதுக்கு டைம் எடுக்கிறேன், எல்லாத்துக்கும் டைம் எடுக்கிறேன். அதுல வேதம் வாசிப்பதற்கு மாத்திரமே எனக்கு டைம் இல்லை. ஆனா தூங்க போற எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு 2 மணி. அந்த 1 மணி வரைக்கும் என்ன பண்ற? அல்லேலூயா. தொட்டி வச்சு போன தூக்கி வச்சு 1 மணி நேரம் போற, இதெல்லாம் டைம் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்து அது நான் அந்த டைமுக்கு வேதத்தை வாசிச்சா உனக்கு எவ்வளவு வாசிப்பேன்? அப்படியா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, வாசித்தா தான் உங்களுக்கு ஆசை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையா தான் யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 5:21. யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் நமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். சொல்லுங்க. இப்ப லாசரு போய் ஏசப்பா போய் உயிரோடு எழுப்புறதுக்கு கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒரு ஜெபம் பண்றார், பிதாவே என்னுடைய நாமத்துக்கு அல்ல உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த லாசருவை நீர் உயிரோடு எழுப்ப வேண்டும். அப்படியே சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பிதாவானவர் லாசருவை எழுப்ப சித்தம் கொண்டார். சித்தம் கொண்டார், விருப்பம் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. பிதாவானவர் யாரை உயிரோடு எழுப்ப சித்தம் கொள்ளுகிறாரோ அதே போல குமாரனும் வாசிங்க வசனம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் நமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டுங்க. ஆமென். ஏன் நினைக்கிறீங்க கரங்களை சொல்றேன்னா ஒரு சில தூக்கம் வர மாதிரி தான் அப்படி எழுதுறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, குமாரனும் இயேசு கிறிஸ்து தான் குமாரன். அவரும் தனக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வேத வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. யார் இந்த வார்த்தை? அப்ப யாரு சித்தமாக அவருக்கு உயிர் ஆத்மாவை உயிர் எழுப்ப விருப்பம் ஆத்மா இருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவை வேலை செய்கிறதும் கனமடைய செய்கிறதும் நம்ம தடகாத்தமா மிக்க வைக்கிறதும் தேவனுடைய வார்த்தை. இயேசு சொல்லுகிறார், குமாரனாகிய இயேசு நமக்கு சித்தமானவர்களை உயிரோடு எழுப்புகிறார். அவன் சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிறார் என்றால் நம்முடைய ஆத்மாவை. அப்ப இயேசுவான வார்த்தையா இருக்கு. அவரை வாசிக்க உள்ள வந்து என்ன செய்றாரு? யாரெல்லாம் தன்னுடைய வேதத்தை தன்னை வாசிக்கிறார்களோ தன்னுடைய வேதத்தை அவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். அவன் சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்ப இதுக்கு போறீங்க, எங்க ஒரு பைப்புக்கு போறீங்க, எங்க தண்ணி எடுக்க போறீங்க. தண்ணி எடுக்க போற இடத்துல அந்த தண்ணி வருது பைப்பால, அந்த குடத்தை கூட எங்க வைப்பீங்க? எங்க வைப்பீங்க? தண்ணியில வைப்பீங்க. அந்த வாய் வந்து எங்க இருக்கும்? குடத்துடைய வாய் எங்க இருக்கும்? தண்ணி அந்த காணுக்குள்ள தண்ணி வாட்டத்துல ரொம்ப வைப்பீங்க. அப்பதான் தண்ணி நிரம்பும், குடத்துக்குள்ள நிரம்பும். அப்ப என்ன செய்வீங்க? வீட்டுல போகும்போது பொறுமையா கொண்டு வந்தீங்க, லேசா இருந்து கொண்டு போகும்போது எப்படி இருக்கும்? சும்மா கனமா கொண்டு போவீங்க. அதே போலதான் நம்முடைய வெறுமையா இருக்கிற இந்த பாத்திரம், இந்த ஆத்துமா சரீரம், இந்த ஆத்துமாவுக்குள்ள வேத வசனத்தை வாசிக்க வேத வசனம் நிரம்பும். அப்படியா சொல்லுங்க. அப்ப நிரம்பும் போது என்ன உண்டாகலாம்? அவர்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அப்ப பிதாவானவர் எப்படி இறந்தவர்களை உயிரெழுப்புகிறாரோ அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு சித்தமானவர்களை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப வேதம் படிச்சா தான் உயிர் வரும். ஏசப்பா உள்ள வந்தா தான் உயிர் வரும். அல்ல சொல்லுங்க. 4 நாட்களா செத்து போன லாசருவையே பிதா சித்தம் கொண்டு எழுப்பிட்டார். ஆமென் சொல்லுங்க. அதுவும் யாரு? ஏசப்பா சொல்லி கேட்கிறாரு. அப்ப அதே ஏசப்பா நமக்குள்ள வார்த்தையை வாசிக்க நமக்குள்ள நிரம்பிக்கொண்டே இருப்பாரு. நமக்குள்ள நிரம்பி இருக்கிற ஏசப்பா நமக்காகவே பரிந்துரைந்து பேசுவார். பிதாவே, என்னுடைய பிள்ளை என்னை வாசிச்சு தியானிச்சு கொண்டிருக்காங்க, எங்களை ஆசீர்வதி. இல்லையா சொல்லுங்க. அல்ல சொல்லுங்க. இப்படித்தான் ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பைத்தியமா இருக்கிற உங்களை நான் என்ன செய்யறாரு? பேதையாக உங்களை ஞானியாக மாற்றுகிறாரு. அடுத்தது, நீங்கள் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, ஆத்மாவில் சோர்ந்து இருக்கும் பொழுது அந்த வேத வசனம் ஆத்மா இடப்பட்டது உயிர்ப்பிக்கிறதா காணும். ஆமென் சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க. அல்லது இன்னும் 2 வசனத்தை வாசிச்சு நாம் முடிக்க போறோம். வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 6:63. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. பாத்தீங்களா? ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்குமே உதவாது. மாம்சம் பாத்தீங்களா? சரீரம் எதுக்கு உதவாது? ஒன்று ஆவிதான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் அல்லேலூயா. வசனங்கள் எப்படி இருக்கு? ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா? மாம்சம் தான் கொன்று போடப்படும். மாம்ச கிரிகளா கொன்று போடப்படும். வார்த்தையை வாசிக்க வாசிக்க என்ன நடக்குமா? மாம்ச சிந்தனை, மாம்ச உலக காரணம் எல்லாம் என்ன செய்யப்படும்? கொன்று போடப்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாசல்ல ஒவ்வொரு வெள்ளியும் விழிப்புறவாச கூட்டம். இதுக்கெல்லாம் என்ன தேவை சொல்லுங்க? மாம்சம் கொல்லப்பட்டது நிமித்தம் அந்த கிராமம் முழுவதும் போய் வாசத்துல தங்கி இருந்து ஜெபிக்கிறார். அல்லையா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 4 வெள்ளிக்கிழமை என்ன கூட்டம்? விழிப்புறவாச கூட்டம். இரவு 10க்கு ஆரம்பிச்சு காலையில 5:30 தான் முடியுது. இதுக்கு என்னது? மாமிசம் கொல்லப்பட்டிருக்கு, ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த விழிப்புறவாச கூட்டத்துல ஆண்டவர் அப்படி வச்சு ஒருவனால ஒரு தூக்கத்தை முழிக்கிறதுக்கு ஒரு தியாகம் வேணும். அப்ப மாமிசத்துல பாவங்கள் வார்த்தையால கொல்லப்பட்டதான் அவனால விழிப்பு கொடுத்து உட்கார்ந்து இருக்க முடியும். அல்ல சொல்லுங்க. அவருடைய மாமிசம் கொல்லப்படாவிட்டால், ஆவி உயிர்ப்பிக்கப்படாவிட்டால் அங்கே அவர்களால் அந்த ஜெபத்துல கலந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப உயிரடைந்த அந்த ஆவி, மாம்சத்துல கொல்லப்பட்ட அந்த மாம்சம் கொல்லப்பட்டு உயிர்ப்பிக்கிற ஆவி தேவனால அதான் அங்க நிற்கும். அல்லையா சொல்லுங்க. அல்லையா சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு தியாகம். சாதாரணமா ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டத்தை வைத்து 3 வெள்ளிக்கிழமை இருப்பது, அது ஒரு மாம்சம் சரியாக கொல்லப்படவில்லை. நான் தியாகம் இல்லை. எதற்காக? தேவ சமூகத்தில் உட்கார்கிறார்கள். தேவனுக்காக, தேவனுடைய வைராக்கியம் பாராட்டி தேவ ராஜ்யம் வளர்வதற்காக, தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வதற்காக. இதுக்கு தேவை என்னவென்றால் நிச்சயமாக மாமிசம் கொல்லப்பட வேண்டும். என்றதுனால தேவ வார்த்தையை படிப்பது நிமித்தம் மாமிச கிரியைகள் கொல்லப்படுவாங்க. அல்லையா சொல்லுங்க. தியாகம் தான் நம்முடைய தியாகம் தான், அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்ம உயர்த்தி கொண்டு போக மாட்டீங்க. அல்லையா சொல்லுங்க. அல்லையா சொல்லுங்க. ஆமை. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். ஆகவே இப்படியான கிரியைகள் உங்களுக்குள்ள நடப்பிக்கப்படும் காலங்களிலே நீங்கள் எப்படியாக ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள், நீங்கள் ஒரு 3 விதமான ஆவிக்குரிய பிள்ளைகளா நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அல்லையா சொல்லுங்க. அல்லையா சொல்லுங்க. 3 விதமான ஆவிக்குரிய பிள்ளைகள். ஒவ்வொரு மனிதனும் தன்னை தியாகம் பண்ணி ஜெபிச்சான்னு சொன்னா அவர்களுக்கு மாம்சம் கொல்லப்படுது. ஒவ்வொரு மனுஷன் தியாகம் வேதம் வாசிப்பா அவன் மாம்சம் கொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவனை பிடிக்க முடியாது. கர்த்தரோட தான் பார்த்து கொண்டு இருக்கணும். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உலகத்தை பார்க்க மாட்டான், சுயநலங்களை பார்க்க மாட்டான். இந்த ராத்திரியில ஒரு வெள்ளிக்கிழமை 3 வெள்ளியோ வீட்டுல இருந்தால 4 வெள்ளியோ வீட்டுல இருந்தா இவ்வளவு நல்ல உட்கார்ந்து பேசிட்டு உட்கார்ந்து பேசிட்டு ஒருவர் எப்படி தூங்கலாம்னு நினைப்பாங்க. அது மாமிசம். ஆனா அதை கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவரால் எழுதி என்ன செய்ய முடியும்? ஆண்ட சமுத்திரம் உட்கார முடியும். அல்லையா சொல்லுங்க. அப்ப நம்ம வெல்வது என்னவென்று பார்க்கும் பொழுது வேத வசனம் தான் மாம்சத்தை கொன்று ஆவியை உயிர்ப்பிக்கும். அல்லையா சொல்லுங்க. அல்லையா சொல்லுங்க. ஆமென். இதனால பாருங்க, 4 வெள்ளிக்கிழமை வெளிப்புற கூட்டத்தின் மூலமா எனக்கு சொல்கிறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது, எனக்கு விடுதலையா இருக்கிறது. என்ன நான் ரியலைஸ் பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு அதாவது ஒரு அந்தரத்துல, அதாவது எப்படின்னா ஒரு பாரம் இல்லாம, எந்த பாரம் இல்லாம, எந்த குறையும் இல்லாம ஆண்டவர் அப்படி நடத்திட்டு போகுது. அல்லையா சொல்லுங்க. அதுதான் உயிர்ப்பிக்கிறது. அல்லையா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாருங்க, இப்ப நான் நினைக்கலாம்ல, இதெல்லாம் எனக்கு விழிப்புற கூட்டம் சும்மா ஞாயிற்றுல வர நடத்திட்டு சும்மா வீட்டுக்குள்ள நடத்திட்டு இருக்கலாம்னு இருக்கலாம். ஆனா இவ்வளவு காலத்துல நம்ம விழிப்புற கூட்டங்கள் வீட்டுல செஞ்சோம், கட்டுறதில்லை. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் கட்டுறதை கொடுத்ததுக்கு அப்புறம் பெரிய சந்தோஷமா இருக்கு. நல்ல சொல்லுங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு போராடி இருக்கிறோம், ஜெபிச்சிருக்கிறோம், கட்டுறவங்க விழிப்புற கூட்டம் கட்டுறது பெரிய இருக்கா. ஆனா உண்மையிலே நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த கட்டிடத்துடைய வாடகை நீங்கள் பார்க்கும் பொழுது 225 ரூபாய். எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா 2000 3000 தான் கட்டத்துக்கு வாடகை. இவ்வளவு ஒரு ஆண்டவர் கொடுத்தார். நம்ம வாட்டி ஒரு மனசுக்கு திருப்தியா கொடுத்தார். என்ற வாஞ்சியை பார்த்த ஆண்டவரே எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து கட்டணம் போயிடும் பாத்திரம் உட்காரணும் கேட்டு இத்தனை வருஷமா செஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, 15 வருஷம் முடியும், 16 வருஷத்துக்குள்ள 15 வருஷத்துக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் கட்டத்தை கொடுத்தாரு. இந்த 15 வருஷமாய் ஜெபிச்ச ஜெபத்தை தக்க தொகுதிகளிலே சேர்த்து வைத்து அதை என்ன செஞ்சார்? அதை வாடகையும் குறைத்து மனதுக்கு சமாதானமாய் கொடுத்தார்.
கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுத்து விட்டு எதை பார்க்கிறார்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் கேட்டதை செய்கிறார்களா? எப்படி எதுக்கு ஜெபித்தோம்? வெளிப்புற கூட்டம் செய்யணும். ஆண்டவரே 3 நாள் வாசப்பட்டோம், தங்கி ஜெபிக்கும், கேட்டிருக்கோம். ஆண்டவர் பார்க்க இவர்கள் இதை செய்கிறார்களா என்று பார்க்க, செய்தால் நாங்கள் மாம்சத்திலே கொல்லப்பட்டவர், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர். அல்லையா சொல்லுங்க. அதை விடாதபடி செய்து கொண்டே வரும் பொழுது ஆண்டவருக்கு அது பிரியமாய் இருக்கு. நம்ப மாட்டீங்க, போன வாரம் வெள்ளிக்கிழமை சாட்சி சொல்வாங்க, கேட்டு பாருங்க, போட்டு எங்களுக்கு நாங்கள் ஆவியில் நம்பி ஜெபிச்சிருக்கோம். விழிப்புணர்வு தாண்டி வந்துட்டோம், 1:30 மணிக்கு தாண்டி வந்துட்டோம். கதவுல வந்து பட்டார் பட்டார் அட்டி சத்தம். அந்த சால் பக்கத்துல எந்த வீடுமே கிடையாது, எங்கேயோ தூரத்துல இருக்குது. அது வந்து ஒரு ஃபேக்டரி உள்ளது. எவ்வளவு சத்தம் போட்டு பாக்ஸ்ல போட்டு ஆராதிக்கணும். வெளியில எந்த சத்தமே போகாது. பெரிய ஒரு போரா உள்ள கடை உள்ள பக்கத்துல உள்ள ஒரு கட்டிடம். அது எவ்வளவு சத்தமும் போடலாம். இரவு நைட்ல கூட எவ்வளவு சத்தம் போடணும். அந்த இடத்துல வந்து கதவை வந்து அந்த ஆராய்ச்சி ஆவில் நிறைஞ்சிருக்கும் போது கட்டாண்ட அடிச்சு உடனே போல போய் கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்லை. இது என்ன தெரியுமா? அது அவ்வளவு ஆவியில் வந்துட்டோம். சாத்தானுடைய கிரியை அந்த கூட்டத்தை அந்த ஆவிக்குரிய தன்மையில் ஆராய்ச்சி அதை குழப்பம் பண்ணி அந்த நடுச்சாமத்துல எவன் தட்ட முடியும் சொல்லுங்க? அது யாரும் போருக்கு வாரத்துக்கு யாருமே கிடையாது. நல்ல ஆவியில் ஆராய்ச்சி கிடைக்கும். நல்ல பிரச்சனை வந்துச்சு. பெரிய சத்தமா கதவுல அட்டி திறந்து போது யாருமே கிடையாது. அப்பதான் புரிந்து கொண்டோம், ஆண்டவர் இந்த ராத்திரி விழிப்புற கூட்டத்தில் ஜெபிப்பது சாத்தானுக்கு பெரிய. உங்களுக்கு நல்லாவே தெரியும், விழிப்புற கூட்டம் நடந்தா என்ன ஆட்டம் ஆடுவான் என்பதை அவன் அறிஞ்சிருக்கிறோம். அவன் என்ன அவன் கிளம்பிடுவான். ஆண்டோட வல்லமை கிளம்பிடுவான். அவனால இருக்க முடியாது. வெளிப்புற கூட்டங்கள் ஆரம்பிச்சா அருகாங்க நல்லா கேட்டுக்கோங்க, களைகள் பிடுங்கப்படும். அதில் ஆவியில உணர்கிறேன். அவன் சொல்லுங்க, களைகள் சபையில இருக்கிற களைகள், குழப்பத்தை உண்டு கொண்டுகிற ஜனங்களுக்குள்ள இருக்கிற களைகள் பிடுங்குவாரான வெளிப்புற கூட்டத்தின் மூலமா ஆண்டவர் சபையை சுத்திகரிப்பார். அதனால ஆண்டவர் சபையை பெரிதாக்குவார் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அல்லையா சொல்லுங்க. களையை பிடிக்கித்தான் அவர் என்ன செய்வார்? சபையை வளர செய்வார். ஆமென் சொல்லுங்க. இது தேவன் செய்கிற ஒரு காரியம். அதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கிறது. களைகளை தேவன் விழிப்புற கூட்டத்துக்கு அப்புறம் களைகளை பிடுங்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் செய்ய ஆரம்பி தண்ணியை ஊற்றுவார்ல, ஊத்தி பாப்பாரு, எது வளரானதான் வெட்டி தரிச்சிட்டு வர. அல்லையா சொல்லுங்க. சபையை சுத்திகரிப்போம். ஆமென் சொல்லுங்க. அகிலாந்தாரிமலை கத்த சொல்லுகிற காரியம் என்னன்னா, வேதத்தை நல்லா வாசிப்போம், மாம்சங்கள் கொல்லப்பட இடம் கொடுப்போம், உயிர்ப்பிக்கப்படுவோம் ஆவியில. அதை நான் உயிர்ப்பிக்க என்னால முடியாது, வேத வார்த்தை மூலமாய் முடியும். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், வேத வசனத்தால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதனால கர்த்தருடைய சமூகத்துல எழுந்திருந்து நாம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல அல்லேலூயா ஒருமனப்பட்டவர்களாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஜெபிக்கொண்டா என்னை நிரப்புங்க. எப்படி ஜெபிக்கணும்? நான் வேதம் வாசிக்கும்படியான வரத்தை எனக்கு போடும். ஆமென் என்று உங்களுக்காக மாத்திரம் நீங்க ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்துல என்னோடு ஆண்டவரே எங்கள் எல்லோருக்கும் என்று சொல்ல தேவையில்லை. உங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். அல்லையா சொல்லுங்க. பாரப்படுமா கர்த்தருடைய சமூகத்துல வேதத்தை வாசித்தால் தான் உங்களுக்கு ஞானம் விளங்கும். வேதம் வாசித்தால் தான் நீங்க உங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் என்பதை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். ஜெபிப்போம். பாரப்பட்ட மாம்சம் கொல்லப்பட வேண்டும் என்பார்களே, மாம்ச கிரியைகள் சாக வேண்டும் அறிவார்களே. அல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க தேவ சமூகத்தில், ஒப்புக்கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க தேவ சமூகத்தில், ஒப்புக்கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, மாம்ச கிரியைகள் சாகும்படியாக ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக ராஜா. மாம்ச கிரியைகள் சாகும்படியாக வல்லமையை ஊற்றுவீராக. வேத வசனத்தை வாசிக்கிற அந்த வல்லமையை தருவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேதம் படிக்கிற அந்த அறிவை அன்பு எனக்கு கொடுங்கப்பா, கொடுங்க ராஜா. அல்லேலூயா. ஓ ரீகா சுகா ரமா மதுரா கவலமா ஒரு ரமா சந்து ரக்க சுரமா ஒரு ரமா சந்து ரக்க சுரமா ஒரு ரமா சக்கர ரமாலமா ஒரு ரமா சந்து ரக்க மசுர கலவரமா. ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு ரமா சந்து ரக்க மலமா உம்முடைய வேதத்தை வாசிக்கிற அறிவை அன்பை கொடுங்க ஆண்டவரே. ஒரு ரமா சக்கரமா துரா கமலமா ஒரு ரமா சந்து ரக்க சுரமா ஒரு ரமா சக்கரமா துரா கமலமா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வேதம் படிக்கிற அறிவு இறங்கட்டும் ஆண்டவரே. வேதம் படிக்கிற அன்பு இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன்.
என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். சோமா என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் கூற்றும் போது உம்மில் மகிழ செய்தவரே. மனிதர் கூற்றும் போது உம்மில் மகிழ செய்தவரே. வார்த்தையில் திருவுடவாய் வள்ளமாய் காப்பவரே. சுமா வார்த்தையில் திருவுடவாய் வள்ளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தோடாய் வருபவரே. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தோடாய் வருபவரே. உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்தவரே. உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்தவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று சொல்வார். அல்லேலூயா. ஆமென். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. 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 எங்கள் சர்வ வல்லவரே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசுவா. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவா. அல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர்
உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்